இப்போ நம்ம தலைவன் எலான் மாஸ்க் வந்து வெல்த்ல ஒரு மைல்ஸ்டோனே கிரியேட் பண்ணியிருக்காரு. அவர் தான் ஒரு ஃபர்ஸ்ட் பெர்சன் டூ ரீச் 400 பில்லியன். அத பத்தி பார்ப்போம். நம்ம எலான் மாஸ்க்க பத்தி தெரியும். ஒரு பயங்கர விஷனரி. நெறைய விஷயத்துல இந்த உலகத்த காப்பாத்தியிருக்காரு. சொல்லணும்னா இந்த எக்ஸ வாங்குனதா இருக்கட்டும், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். இப்போ ட்ரம்ப் வின் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் வந்து எக்ஸ் தான். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த மீடியா வந்து இந்த லிபரல் கையில தான் இருந்தது. டோட்டல் மீடியாவே அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த எக்ஸ் இவர் வாங்கினது மூலிமா மக்கள் இதில் பேச ஆரம்பித்து அப்படி தான் ஒரு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. சரி இன்னைக்கு என்ன ட்ரெண்டிங்காக இருக்கு அப்படின்னு எக்ஸில் பார்த்துட்டு இருந்தா ஜஸ்டிஸ் ஃபார் சங்கீதான்னு ஒரு ஹேஷ்டாக் நம்பர் 1ல இருந்தது. என்னடா இது, என்ன பிரச்சனை இது, ஜஸ்டிஸ் ஃபார் சங்கீதா அப்படின்னு போட்டிருக்கேன்னு பார்த்தா உள்ளே போய் பார்த்தா விஜய், த்ரிஷா அந்த மீம் போட்டு கலாய்ச்சி வச்சிருக்கானுங்க. இது எவனோ வேண்டாவதான் பார்த்த வேலை தான் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக் காரை வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமாக கொண்டு வந்தார். ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் காருன்றது வந்து ஒரு கல்ஃப் கார் மாதிரி அப்படி தான் இருந்தது. அதை வந்து ஒரு பக்கா லெஜிட்டிமேட்டான காரை கொண்டு வந்தது இவர் தான். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் ட்ராவல், இந்த சேட்டலைட் அனுப்புறது தான் கவர்மெண்ட் கிட்ட தான் இருந்தது. மோஸ்ட்லி இந்த யுஎஸ்ஏ, ரஷ்யா இவங்க தான் டாப்பாக இருந்தாங்க. சைனா அந்த மாதிரி அசால்ட்டாக ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் வந்து அவங்க பண்ண முடியாத அளவுக்கு பெருசாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. நியூரோலிங்க் ஆகட்டும், இப்போ எக்ஸ்ஏஇன்னு ஒரு ஏஐ வச்சிருக்காரு. அதெல்லாம் வந்து பயங்கரமாக க்ரோ ஆகிருக்கு. இப்போ ரீசன்ட் நியூஸ் என்னன்னா, எலான் மாஸ்க் தான் உலகத்திலே ஃபஸ்ட்டு பர்சன் டு ரீச் 400 பில்லியன் மார்க். இது வந்து எப்போனா நவம்பருக்கு அப்புறம், இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவரோட சொத்து மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 136 பில்லியன் அளவுக்கு ஏறி இருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும். ட்ரம்ப் வின் பண்ணது தான் அதுக்கு முக்கியமான காரணம். ஏன்னா இவர் பயங்கரமாக ட்ரம்ப்புக்கு கேம்பெயின் பண்ணார். கேம்பெயின் பண்ணி செலவெல்லாம் பண்ணியிருந்தார். அவரோட சொந்த காசில் டீம் ரெடி பண்ணி, இப்போ நம்ம பிரசாந்த் கிஷோர்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இந்தியாவில். அந்த மாதிரி டீம் ரெடி பண்ணி ஒரு ஒரு ஊருக்கும் போயிட்டு யார் யாருக்கு அதிகமாக ஓட்டு போடுறாங்க, யங்ஸ்டர்ஸ் ஓட்டு எவ்வளோ, அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு ஆப்பே வச்சுருந்துருக்காரு. எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு எல்லாம் ஒன்றா தான் இருந்தாங்களா. டேனா ஒயிட்டு, எலான் மாஸ்க் எல்லாமே ஒன்றா தான் இருந்திருக்காங்க. மதியானத்துக்கு மேலே அவர் ஃபோனை செக் பண்ணிட்டு ட்ரம்ப் வின் பண்ணிட்டார், நான் கிளம்புறேன்ட்டு போனாராம். யாருயா நீ எப்படியா அதெல்லாம் கண்டுபிடிக்கிறா அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு மில்லியன் கணக்கில் செலவு பண்ணியிருந்தாரு. அது ஒரு கேம்பிள் தான். சப்போஸ் ஆப்போசிட் பார்ட்டி ஜெயிச்சிருந்தாங்கன்னா எலான் மாஸ்க் செஞ்சுருப்பாங்க. அவர் ஒரு கேம்பிள் மாதிரி தான் போட்ட காசோட பயங்கரமாக எடுத்துட்டாரு. ஷேர் மார்க்கெட் பயங்கரமாக ஏறிச்சு. டெஸ்லா ஷேர்ஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 75% ஏறி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி வந்து அவங்க கம்பெனிக்குள்ளே வந்து ஷேர்ஸ் பை பண்ணாங்க. அதில் வந்து அவருக்கு பயங்கர லாபம் கிடச்சிதுன்னு சொல்கிறாங்க. 50 பில்லியன் கிட்ட அவருக்கு லாபம் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பேஸ் எக்ஸ் மட்டுமே இப்போ $350 பில்லியன் ஒர்த் உள்ள கம்பெனியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டெஸ்லா மிகப்பெரிய கம்பெனியாக இருக்குது. அந்த மாதிரி நவம்பருக்கு அப்புறம் மட்டும் அவருக்கு 100+ பில்லியன் வந்து ஏறி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எலான் மாஸ்க் தான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரில்லியனராக இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவர் போகிற போக்க பார்த்தா ஒரு 2027 அந்த மாதிரி டைமில் வந்து இவர் தான் வேர்ல்டு ஃபஸ்ட்டு ட்ரில்லியனர் ஆகிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கேட்குறதுக்கே பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அடுத்த 5 வருஷம் வந்து எலான் மாஸ்க்கு ஒரு முக்கியமான வருஷமாக இருக்கும். ஏன்னா ட்ரம்ப் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. எந்த அப்ரூவல் கேட்டாலும் ஈஸியாக வாங்கிடலாம். ரீசெண்டாக நான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். ஸ்பேஸ் பேஸ்ன்னு ஒன்று ரெடி பண்ண போகிறாங்க. அது வந்து இந்த ஸ்பேஸ் எக்ஸோட லான்ச் சைட்டை தான் ஸ்பேஸ் பேஸ்ன்னு சொல்கிறாங்க. அதை வந்து டெக்சாஸில் ஒரு சிட்டி மாதிரி பண்ண போகிறாராம். அந்த சிட்டியே ரெடி பண்ண போகிறாராம் ஸ்பேஸ் எக்ஸ் இருக்க இடத்த வந்து. ஏன்னா ஸ்பேஸ் எக்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் வேலை செய்கிறாங்க. அவ்வளோ பேர் வேலை செய்கிறதுனால ஒரு சிட்டி மாதிரி ஸ்கூலு எல்லாமே இருக்கணும் அப்படின்றதுனால ஒரு பக்கா சிட்டியாக ரெடி பண்ண போகிறாராம். அதுக்கு அப்ரூவல் வேணும்ன்ட்டு கொடுத்துருக்காராம். இந்த மாதிரி டெக்சாஸ் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருக்காராம். அது ஈஸியாக சேங்ஷன் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவர் எல்லா ஹெட் குவார்ட்டர்ஸு எல்லா மெயின் இதுவும் வந்து டெக்சாஸ்க்கு மாற்றிட்டுருக்காரு. ஃபஸ்ட்டு கலிஃபோர்னியாவில் இருந்தார். ஒரு 20 வருஷம் வந்து கலிஃபோர்னியாவில் பேஸ்டு தான் இருந்தது. இன்னுமே டெஸ்லா வந்து கலிஃபோர்னியாவில் தான் இருக்குது. ஆனாலுமே இந்த டேக்ஸ் நிறைய கட் பண்ணலாம், நிறைய டேக்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குதுன்னு மொத்தமாக டெக்சாஸ்க்கு மாறிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் வந்து நிறைய நல்லது பண்ணிட்டு இருக்காரு. நம்மளே வந்து ட்ரம்ப் எப்படியாவது ஜெயிச்சிட மாட்டாருன்னு தான் நினச்சோம். ஏன்னா ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கப்புறம் வார்லாம் நிற்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. ஷேர் மார்க்கெட் எல்லாமே கிரிப்டோ எல்லாமே ஏறிடுச்சு. அதனால் எல்லாருமே ட்ரம்ப் ஜெயிக்கணும்னு நினச்சோம். அதுக்கு இவர் ஹெல்ப் பண்ணார். அது மாதிரி நிறைய நல்ல விஷயம் பண்ணுறாரு. ஆனால் இன்னொரு ஒரு நெகட்டிவான சைடு என்னென்னா, அவர் பயங்கர பணக்காரன் ஆகிட்டு இருக்காரு. ஒரு நார்மல் பர்சனுக்கும் எலான் மாஸ்க்கும் எங்கேயோ இருக்குது. இப்போ அவரையும் அமேசான் ஓனர் ஜெஃப் பேசோஸையும் கம்பேர் பண்ணால் ஒரு 100 பில்லியன் அதிகமாக இருக்கார் எலான் மாஸ்க். மற்ற ஆளுங்களுக்கும் இவருக்கும் எங்கேயோ போயிட்டுருக்காரு. இப்போ ட்ரம்ப் ஆட்சி வேறு இருக்குது. அவருக்கு பயங்கரமான அப்ரூவல்லாம் கிடைக்க போகுது. நிறைய பேர் அதான் கவலை தெரிவிக்கிறாங்க. இவருக்கு நிறைய நல்ல விஷயம் பண்ணுறாரு. ஆனால் அவர் ஒருத்தர்கிட்ட இவ்வளோ பவர் போகிறது வந்து ஆபத்தான விஷயம். சப்போஸ் அவர் ரெட் ஷிப் போட்டாருன்னா அவ்வளோதான் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது பார்க்கும்போது நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும். எப்போ ஒரு தனி மனுஷனால இவ்வளோ விஷயம் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி. அவர் ஒரு சூப்பர் ஹியூமன் தான் சொல்லணும். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க ஐன்ஸ்டைனோட
எலான் மாஸ்க் பெரிய ஆளு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவர் ஜோ ரோகன் பாட்காஸ்ட்லலாம் சொல்லியிருப்பாரு. அவர் சின்ன வயசுலலாம் வந்து ஐடியாஸ் வந்துட்டே இருக்குமாம். என் மூளைக்குள்ள ஒரு புயல் இருக்க மாரி இருக்கும். நான் யோசிச்சிட்டே இருப்பேன். எனக்கு மட்டும் தான் இப்படி ஐடியாஸ் வருதா? அப்படின்ற மாரி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்பேன். உங்களுக்கு இந்த மாரி ஐடியாஸ்லாம் வருதான்னு கேட்பேன். அவங்க இல்லன்னுவாங்க. அப்பதான் ஓ! நம்மளுக்கு மட்டும் தான் இந்த மாரி வருது போல. அப்படின்ற மாரி அவரு சொல்லியிருப்பார். சின்ன வயசுலயே அவருக்கு அப்படி இருக்குமா. அவர் வந்து ஒரு நார்மல் ஹியூமனே கிடையாது. ஒரு பயங்கர ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஹியூமன் தான் சொல்லணும். அவரு நல்லவரா இருந்துட்டாருன்னா, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா, அவரு வேற ஏதாவது முடிவு எடுத்துட்டு ஹியூமன்ஸ காலி பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டாருன்னா, அவ்வளதான். சோலி முடிஞ்சுது. அப்படிதான் இருக்கும். இப்போ வந்து இந்த மைல்ஸ்டோன் 400 பில்லியன தாண்டியிருக்காரு. இன்னும் எவ்வளோ நாள்ல ட்ரில்லியன தாண்டுறாரு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.